நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் இணைந்தாலும் கூட டெல்லியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2019 விட 2024 இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு 7 இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்க. புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல், ஒரு அமைச்சர் அல்ல, 2 அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க. டெல்லியில் ஜல் போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய போக்குவரத்து துறையிலே பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய மொஹலா கிளினிக்கில் 20,000க்கும் மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல், தரம் குறைந்த மருந்துகளை மொஹலா கிளினிக்கில் வாங்கியதிலே நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்க. யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே 6,800 கோடி ரூபாய் ஊழல்.